ஹாய் ஹலோ இது உங்கள் பிஎஸ்கே. இன்றைக்கி மேக்ஸ் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 10 சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ஃபங்க்ஷன்ஸில் உள்ள சம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்குறதுக்கு முன்னால் லாஸ்ட் நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கார்ட்டீசியன்ஸ் ப்ராடக்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம். கார்ட்டீசியன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னா the set of all possible ordered pairs between elements of A and B. ஓகேவா? கார்ட்டீசியன்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு செட் எடுத்து அந்த ரெண்டு செட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டர் பேரை ஃப்ரேம் பண்ணியிருப்போம். அதான் கார்ட்டீசியன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் அந்த ரெண்டு செட் ஏ அண்ட் பி. ஓகேவா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருந்தால் எது உருவாதுன்னா ரிலேஷன்ஸ் உருவாது. ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி. ஏ டு பிக்கு ரிலேஷன்ஸ் உருவாது. அது என்ன அப்படின்னா செட் ஆஃப் ஆர்டர் பேர் தட் சாட்டிஸ்ஃபை சம் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ். ஓகேவா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸை வச்சு நீங்கள் ஆர்டர் பேரை வெளியே எடுத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் ரிலேஷன்ஸ். தட் இஸ் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் செட் டு செட்ஸ் ஏ டு பி ஆர் எக்ஸ் டு ஒய் எனிதிங். ஓகேவா? அடுத்தது ரிலேஷன்ஸில் இருந்தால் என்ன உருவாதுன்னா ஃபங்க்ஷன் உருவாகுது. ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி. ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா அந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர் வித் ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸ். ஏற்கனவே இருக்கிற ரிலேஷனில் இருந்து சில ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி அதுலேருந்து ஆர்டர் பேர் வெளியே எடுத்தோம்னா அதுக்கு பேர் தான் என்னது ரிலேஷன்ஸ். என்ன ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று, எவ்ரி எலமெண்ட்ஸ் இன் டொமைன் ஆஃப் எஃப் ஹேஸ் அண்ட் இமேஜ் இன் கோடொமைன். ஓகேவா? டொமைன் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோடொமைனில் ஒரு இமேஜ் இருக்கணும். ரெண்டாவது அந்த இமேஜுங்கிறது யூனிக்காக இருக்கணும். ஓகேவா? இது போக ரிலேஷன் அப்படிங்கிறது எப்போவுமே கார்ட்டீசியன் ப்ராடக்டினுடைய சப்செட்டாக இருக்கும். ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு சப்செட்டாக இருக்கும். அப்புறம் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ரிலேஷனுக்கு சப்செட்டாக இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒன் வேர்டில் இருக்கும். ஓகேவா? இன்னைக்கு அடிஷனலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மேப்பிங் ஆல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் அப்படிம்பாங்க. ஓகேவா? நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தட் எக்ஸிஸ்ட். ரெண்டு செட்டில் இருந்து ஒரு செட்லேருந்து இன்னொரு செட்டுக்கு நடுவில் எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு அர்த்தம், q பவர் p. n of p டோட்டலான நம்பர் ஆஃப் n of a is equal to p. n of p is equal to q இருக்கும் பட்சத்தில் இந்த ரெண்டுக்கு நடுவில் எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா q எவ்வளோ கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா 2 பவர் p into q. கார்ட்டீசியன்ஸ் ப்ராடக்ட் ரெண்டு செட்டுக்கு நடுவில் எவ்வளோ உருவாக்க முடியும் அப்படின்னா p into q. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போக ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அப்படிங்கிறது எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா எஃப் இஸ் டு எக்ஸ் டு ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் லாஸ்ட்டில் பார்த்தது. இன்றைக்கி இந்த 3 ஒன் வேர்ட்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம், மனசில் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.9 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயரு. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நான் முதல்ல எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கிறேன். இங்கே எஃப் ஆஃப் 1 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏற்கனவே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸுங்கிறது இன்புட், எஃப்ங்கிற ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸை உள்ளே எடுத்து ஆப்ரேட் பண்ணும். ஆப்ரேட் பண்ணதில் அவுட்புட் கிடைக்கும். தட் அவுட்புட் இஸ் கால்ட் அஸ் அன் கோடொமைன் உள்ள ஒய். இல்லைனா இந்த இன்புட்டுக்கான அவுட்புட் தட் இஸ் த இமேஜாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணால் இதில் உள்ள ஒவ்வொரு அந்த பார்ட்ஸுக்கான விளக்கம். ஓகேவா? எஃப் ஃபங்க்ஷனாக இருக்கும், உள்ள எக்ஸுங்கிறது இன்புட்டாக இருக்கும். அந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் இன்புட் போட்டிங்கன்னா ஒரு அவுட்புட் வரும். அந்த அவுட்புட் அப்படிங்கிறது கோடொமைனில் உள்ள எலமெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இங்கே இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதில் 1, எக்ஸ் பதில் 1 அப்படின்னா டொமைனில் 1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண சொல்ல அதனுடைய இமேஜ் கோடொமைனில் என்னதான் இருக்கும்னு கண்டுபிடிக்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ் எடுக்கிறது என்ன பண்ணுறோம், 1 அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ண சொல்ல என்ன கிடைக்கும், 2 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1. அப்படின்னா எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே இது ரெண்டாவது ஒரு கொஸ்டின் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1 அப்ளை பண்ணோம். அப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ப்ளஸ் 1 அப்ளை பண்ணுறேன். அதே இது எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1 போடுறேன். இப்படி வந்து 2 மல்டி பண்ணால் 2x மைனஸ் 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா இஸ் அன் ஐடென்டிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்முலா அப்படி a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab நிறைய கொடுத்துருக்கேன். அது மாதிரி என்ன பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2x வருது. மைனஸ் கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா மைனஸ் ஆயிரும். இங்கே 2x இங்கே மைனஸ் எக்ஸ் 2 மைனஸ் 2x கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இங்கே ப்ளஸ் 2 மைனஸ் 1 அப்படின்னா ப்ளஸ் 1 அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஆன்சர் எஃப் ஆஃப் எக்ஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது மூணாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1. ஓகேவா? எஃப் ஆஃப் 1 நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 1ன்னு. எஃப் ஆஃப் எக்ஸ் யாருன்னே தெரியும். அப்புறம் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் 1னா 1 ப்ளஸ் 1 ரெண்டு இது பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. இதுதான் என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு இதுதான் என்னுடைய வேல்யூ. ஓகேவா? அடுத்தது எக்ஸைஸில் இதே மாதிரி சம்ஸ் இருக்குது. இது ரிலேட்டடான சம்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா
1.3 தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க f is a function from x to x square minus 5x plus 6. இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா f of x is equal to x square minus 5x plus 6. இந்த ரெண்டுமே ஒன்று தான் ஓகேவா. இங்கே சொல்லிட்டாங்க f is a function from x to y. y is a கோடொமைன். இது டொமைனில் உள்ள எக்ஸுங்கிறது இதை சார்ந்து வரும். இதில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒய்யில் இதெல்லாம் என்னதான் இருக்கும் அப்படின்னா இமேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா. எஃப் ஆஃப் எக்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் -1, எஃப் ஆஃப் 20 சாரி எஃப் ஆஃப் 2a 20 எஃப் ஆஃப் 2a கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப் ஆஃப் 2 அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் -1 கண்டுபிடிக்கணும். முதல்ல எஃப் ஆஃப் -1 கண்டுபிடிக்க போகிறேன். எஃப் ஆஃப் -1 என்ன அர்த்தம், டொமைனில் உள்ள -1ங்கிற ஒரு எலமெண்ட்டை எஃப்ல ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான இமேஜ் கோடொமைனில் எதாவது இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபார்முலா அப்படி எக்ஸ் இருக்கிற இடத்துல -1 அப்ளை பண்ணுறோம்னா -1 ஹோல் ஸ்கொயர் -5 இன்ட்டு -1 + 6 மைனஸ் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எல்லாத்தையும் இது பண்ணிங்கன்னா 6 + 6 12. அப்போ எஃப் ஆஃப் -1 is equal to 12. இதுதான் எஃப் ஆஃப் -1 12. அப்படின்னா -1ங்கிற டொமைனில் உள்ள ஒரு எலமெண்ட்டுக்கு அதோட இமேஜாக கோடொமைனில் 12 இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே. எஃப் ஆஃப் 2a எக்ஸ் பதில் 2 அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2a ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 2 × 2 அப்படின்னா 4a ஸ்கொயர் -5 2 10 10a + 6. இதான் என்னது எஃப் ஆஃப் 2a அந்த வேல்யூ. அப்புறம் எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் என்ன பண்ணுங்கள், எக்ஸ் இருக்க இடத்துல 2 அப்ளை பண்ணுங்கள். 2 பவர் ஹோல் ஸ்கொயர் -5 × 2 + 6 ஸ்கொயர் பண்ணால் 2 2 4 5 2 10 + 6 இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 10 10 - 10ங்கிறது 0. அப்புறம் f of x - 1 f of x - 1 அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ் எடுத்து x - 1 அப்ளை பண்ணுங்கள். x - 1 மைனஸ் எக்ஸ் பதிலாக x - 1 + 6 a + b ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி பிரித்து வச்சுருக்கேன். இதில் அடி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைனலாக x² - 7x + 12 f of x - 1 இதான் அதோடைய இமேஜ் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. அடுத்தது அதே ஒரு 4th சம் இருக்குது. 4th சம் வெரி இம்பார்ட்டன்ட் சம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கிராஃபில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. கிராஃபு இங்கே எனக்கு பிளைனாக இருக்குது. உங்களுக்கு ஆன்சர் உங்கள் புக்லையும் கொஸ்டின் புக்கில் எப்படி இருக்கணும்னா கரெக்டாக லைன் போட்டிருப்பாங்க ஓகேவா. இது ஒரு அன்ரூல்டு பேப்பரில் நம்ம இது பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரூல்டு பேப்பரில் போட்டிருப்பாங்க. அதனால் கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேவா. ஃபங்க்ஷனை ஒரு கிராஃப் ஷீட்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க மாதிரி தான் எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிச்சி, எஃப் ஆஃப் 7 எஃப் ஆஃப் 2 எஃப் ஆஃப் 10 கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் = 1 இருக்கிறப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், எஃப் ஆஃப் எக்ஸ் = ஒய்ன்னு அர்த்தம்னா ஒயில் உள்ள இமேஜ் 1க்கான டொமைன் உள்ள எலமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதான் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப் இமேஜ் அப்படின்னா எஃப் ஆஃப் 6 = என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா. அந்த 4 கொஸ்டின்ஸ் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் சம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 0 ஃப்ரம் த ஃபிகர் 1.16 கொடுத்துருக்க அந்த படத்தில் இருந்து கிராஃபில் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்களா அதில் நான் கண்டுபிடிக்கும் எஃப் ஆஃப் 0 = 9 கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப் ஆஃப் 0 என்னது எஃப் ஆஃப் எக்ஸ், அந்த பக்கம் எஃப் ஆஃப் எக்ஸ் = ஒய், அது ஒய். அப்படின்னா எக்ஸ் = 0 எக்ஸ் = 0 இருக்க சொல்ல ஒய்யில் என்ன இருக்குன்னு பார்க்க மேலே மீட் பண்ணிங்கன்னா இந்த 0ல் ஒய் எங்கே வந்து மீட் பண்ணுது அப்படின்னா 9ல் மீட் பண்ணுது. அப்படின்னா 0, ஒய். அப்படின்னா எக்ஸ் ஒய்யாக இருக்க சொல்ல ஒய் எதாக இருக்கும் 9ஆக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதான் நான் இங்கே என்ன இருக்கேன் எஃப் ஆஃப் 0 = 9 அப்படின்னு அர்த்தம். என்ன ஃபார்மேட்னா எஃப் ஆஃப் எக்ஸ் = ஒய்ங்கிற ஃபார்மேட் ஓகேவா. இது கோடொமைனில் வரக்கூடிய ஒய், இது டொமைனில் உள்ள எக்ஸ், இந்த ரெண்டையும் சேர்த்தா கிராஃபில் பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கிராஃபில் வந்து எடுக்க சொல்ல எக்ஸில் உள்ள வேல்யூவை நேராக ஒய்யில் எது மெர்ஜ் ஆகுதுன்னு பார்த்தா அதான் எனது எக்ஸ் அண்ட் ஒய்யாக இருக்கும் ஓகேவா. அப்படி தான் எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிச்சிருக்கேன். அப்புறம் எஃப் ஆஃப் 7 அதே படத்தில் எக்ஸில் 7 வச்சுட்டு ஒய்யில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எனக்கு 7 ஒய் என்ன வரும், இங்கே இருக்குது எக்ஸ் 7 எழுந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனாக போட்டிங்கன்னா ஏற்கனவே இங்கே பாயிண்ட் பண்ணியிருக்காங்க 6. அப்போ நான் எக்ஸ் 7 சொல்ல ஒய் தான் இருக்கும் 6 இருக்கும். அப்போ நான் இங்கே எஃப் ஆஃப் 7 = 6. அதேமாதிரி தான் எஃப் ஆஃப் 2 அப்படின்னா எக்ஸில் 2ல் இருந்து நேராக என்ன பண்ணணும் ஒய்யை பார்க்கணும். 2 எதில் மீட் ஆகும்னா 6ல் மீட் ஆகும். அடுத்து எஃப் ஆஃப் 10 எக்ஸ் 10ல் ஒய் எந்த மீட் ஆகும்னா 0, அதாவது எஃப் ஆஃப் 10 = 0 ஓகேவா. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ஃபைண்ட் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். இஃப் எஃப் எக்ஸ் = 1 அப்படின்னு அர்த்தம். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா = 1 அர்த்தம். என்ன மெத்தடையும் ஒய் = எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஒய் = 1, ஒய் அப்படின்னா கோடொமைனில் 1 அதனுடைய எலமெண்ட் என்னன்னு பார்க்கணும். அதுமாதிரி என்ன பண்ண போகிறேன், கிராஃபில் ஒய்யில் 1ன்னா எக்ஸில் என்ன வரும்னு பார்க்க போகிறேன் ஓகேவா. ஒய் இதில் என்ன பண்ணோம் y = 1 அப்படின்னா இந்த ஒய்லேருந்து என்ன பண்ணுங்க ஒய் 1லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக எங்கே வரும் அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் நல்ல இது மீட் ஆகும் ஓகேவா.
9.5ல மீட் ஆகும். நீங்கள் இந்த லைன் உங்களுக்கு எல்லாமே இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும், கரெக்டாக மீட் ஆகும். இதில் ஒரு பாக்ஸ் இருக்கும், இந்த பாக்ஸில் வந்து நேரம் ஆட்டோமேட்டிக்காக மீட் ஆகும். இது வந்து 9.5. ஓகேவா? ஒய் ஒன்றா இருக்க சொல்ல 9ங்கிறது சாரி எக்ஸுங்கிறது 9.5 இருக்கும். அதான் நான் என்ன பண்ணியிருக்கேன் கண்டுபிடிச்சது இருக்கேன். சரி, ஒய் ஒன்றா இருக்க சொல்ல எக்ஸுங்கிறது 9.5 கேட்டகரி 3 டொமைன் ஆஃப் எஃப் கண்டுபிடிச்சிக்கலாம். டொமைன் நமக்கு யாருனே தெரியும். ஆட்டோ பேரில் ஒரு எக்ஸ்லாம் எடுத்து வந்தீங்க, அதான் எனக்கு டொமைன். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலோட டொமைனுங்கிறது 0லேருந்து ஆரம்பித்து 10 வரைக்கும் எக்ஸஸ் ஆகிருக்கு எக்ஸில். ஓகேவா? ஆனால் கடைசியாக 10,0 இருக்குது. அதனால் அப் டு 10 வரைக்கும் அப்படின்னு நடக்கும். அதே இது ரேஞ்ச் அப்படின்னா பார்ட்டிசிபேஷன்ஸ் யாரெல்லாம் டேக் பார்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஒய்யில் யாரெல்லாம் டேக் பார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஒய் ஆஃப் எக்ஸ் ஒய் இன் எஃப். எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் வர்ற ஆர்டர் பேரில் ஒய்யை எடுத்து வந்தீங்க, அதான் எனது ரேஞ்ச். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒய் வந்து 0லேருந்து 9 வரைக்கும் இன்வால்வ் ஆகிருக்கு. 0வோட பெருசாகவும் 9ஓட சின்னதாகவும் உள்ள லிமிட் வரைக்கும் என்ன ஆயிருக்கு, ஒய் எக்ஸிஸ்டாக இருக்குது. இதுதான் என்னது இதனுடைய ரேஞ்ச். ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இமேஜ் ஆஃப் 6 கண்டுபிடிங்க அண்டர் எஃப். அப்படின்னா எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கே அதேமாதிரி தான். இதான் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ். எக்ஸில் 6, இதில் என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஒய்யில் என்ன வரும்னு பார்க்கணும். இதில் லைனில் பாக்ஸ் இல்லைனாலும் உங்களுக்கு டக்குனு மேட்ச் பண்ணல. உங்கள் கொஸ்டினில் என்ன இருக்கும், உங்கள் புக்கில் பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 5 வந்து மீட் ஆகும். எக்ஸ் 6 தான் சொல்ல ஒய் என்னதான் இருக்கும், 5 இருக்கும். தற்போது இமேஜ் ஆஃப் 6 ஈக்குவல் டு என்னது 5. ஓகேவா? இதே இதில் ஃபிஃப்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 5 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த ஈக்குவேஷனை ஒன்று எடுத்துக்கிறேன், தனியாக எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 கண்டுபிடிக்கிறேன். இந்த ரெண்டையும் கொண்டு பண்ண அப்ளை பண்ண போகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1 கொடுத்துருக்காங்க. இல்லை எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 அப்படின்னா எக்ஸுக்கு பேர் என்ன பண்ணணும், எக்ஸ் + 2 அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 2x + 9 கிடைக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் நான் யாருன்னு நமக்கு தெரியும். எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பேர் என்ன பண்ணுங்கள், 2 அப்ளை பண்ணுங்கள். 2 அப்ளை பண்ணிங்கன்னா 2 4 + 5 அப்படின்னா 9. எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு என்னது 9. சப்ஸ்டிட்யூட் வேல்யூ இன்னும் 1ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2x + 9 கண்டுபிடிச்சிருக்கோம். எஃப் ஆஃப் 2னா -9, 9 கேன்சல் ஆயிரும். அப்புறம் 2x + x வரும். x அடிச்சிங்க அப்படின்னா 2 இஸ் ரிமைனிங். therefore எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 - எஃப் ஆஃப் 2/x = 2. இதுதான் ஆன்சர். எக்ஸைஸில் 6 சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x - 3 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்தம் 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எஃப் ஆஃப் 0 + எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிச்சி அதை 12 டிவைட் பண்ண அப்படின்ட்டு இருக்காங்க. நான் கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், 1 எடுத்துக்கிறேன். கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னா எஃப் ஆஃப் 2x - 3 டிஃபைன் ஆயிருக்கு. x + 0 போடுறேன், போட்டால் எஃப் ஆஃப் 0 -3 வருது. எஃப் ஆஃப் 1 போடுறேன், x + 1 அப்ளை பண்ணோன்னா எஃப் ஆஃப் 1 = -1 வருது. ஓகேவா? இந்த ரெண்டு 8 பாயிண்ட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வருது, -2ங்கிற ஆன்சர் வருது. எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. எப்போ y = 0 வச்சுக்கல. ஓகேவா? அப்படின்னா என்ன நமக்கு என்ன தெரியும், y = எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம், y = 0 அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் = 0 அப்படின்னு அர்த்தம். நான் 2x = 0ன்னு வர சொல்ல இந்த பக்கம் வந்தீங்கன்னா 3 ஆயிரும். இந்த பக்கம் சொல்ல 3/2. ஆன்சர் x = 3/2. அதே இது எக்ஸ் கண்டுபிடிங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் = x எடுக்கல. அப்படின்னா இங்கே என்ன வந்துடும், y = x அப்படின்னு அர்த்தம். எடுக்க சொல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் = y, y = x. அப்படின்னா x = 2x - 3. என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸ் அந்த பக்கம் கொண்டாங்க, 3 இந்த பக்கம் கொண்டாங்க. இங்கே மைனஸ் ப்ளஸ் தான் வரும், இங்கே உள்ள ப்ளஸ்ஸை மைனஸ் அப்படின்னா 3 = 2x - 3ன்னு வந்துடும். அப்படின்னா x = 3 தான் ஆன்சர். நாலாவது எக்ஸ் கண்டுபிடிங்க. எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் 1 - x. எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, நம்ம என்ன பண்ணோம், எஃப் ஆஃப் 1 - x கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 - x சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா உள்ள மல்டி பண்ணால் 2 - 2x - 3 ரெண்டு இது பண்ணிங்க, -2x -1. அப்படின்னா எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் -1 அப்படின்னா எஃப் ஆஃப் = 2x - 3 = -2x - 1. எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா 4x, 2x + 2x 4x -3 + 1ன்னா -2. இந்த -2 ஓகே இந்த பக்கம் கொண்டு போய் நீங்கள் இது பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், 2 காமனாக வெளியே எடுத்துருக்கேன். அப்படின்னா 2x - 1 = 0. இது இந்த பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னா டோட்டலாக 0. அப்படின்னா ரிமைனிங் 2x - 1 வரும். வேறு இன்னொன்று செய்யலாம். இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 4x = 2, x = 2/4. அடி கொடுத்தீங்க 1 2 is 2 2 is 4. x = 1/2ன்னு வந்துடும். -1 = 0ன்னு போட்டிருக்கேன். என்ன பண்ணுறேன், இப்போ அந்த 2 1 அந்த கொண்டு போகிறேன், ப்ளஸ்ஸாக மாறிடும். +1 வரும். அப்படின்னா 2x = 1. அப்படின்னா x = 1/2. இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். கண்டுபிடிச்சாச்சு. எல்லா சம்முமே ஈஸி தான். திருப்பி செஞ்சு பாருங்கள். சம்ஸ் ரொம்ப ஈஸி. ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ அடுத்த மாதிரி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.